இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. தீ விபத்தில் 40 வீடுகள் தீக்கிரையாகின. இன்று காலை சபா தவாவில் உள்ள கம்போங் திதிங்கான் தேசிய பள்ளி அருகே நிகழ்ந்த தீ விபத்தில் சுமார் 40 வீடுகள் தீக்கிரையாகின. இச்சம்பவம் தொடர்பில் காலை மணி 10:15 அளவில் தங்கள் தரப்பு அழைப்பு கிடைத்ததாகவும் 10:23 அளவில் சம்பந்தப்பட்ட இடத்தை சென்றடைந்ததாகவும் சபா தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் தவாவ் மண்டல தலைவர் மொய்லி மிலின் தெரிவித்தார். இந்த முறை தீயை அணைப்பதில் நீர் அழுத்தம் ஒரு முக்கிய பிரச்சனையாகும். நாங்கள் பயன்படுத்தும் நீர் தீயணைப்பு துறையின் டேங்கர் லாரிகளில் இருந்து வருகின்றது என்றார் மொய்லி மிலின். இதுவரை உயிரிழப்பு சம்பவங்கள் எதுவும் பதிவாகவில்லை. தீச்சம்பவம் ஏற்பட்டதற்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஜொஹூர் மாநில அரசு அருங்காட்சியகத்திற்கு பிரதமர் வருகை. ஜொஹூருக்கு வருகை புரியும் ஆண்டை முன்னிட்டு பாரம்பரிய சொத்துக்களை மேம்படுத்தவும் அதன் சுற்றுலா தலங்களை வலுப்படுத்தவும் அம்மாநில அரசாங்கம் மேற்கொண்டு வரும் தொடர்ச்சியான முயற்சிகளை பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வெகுவாக பாராட்டினார். இன்று ஜொஹூர் பாருவில் உள்ள அபுபக்கர் அரசு அருங்காட்சியகத்திற்கு வருகை புரிந்த பின்னர் தமது முகநூல் பதிவில் பிரதமர் அவ்வாறு பதிவிட்டுள்ளார். பாதுகாக்கப்பட்ட மற்றும் கவனத்தை ஈர்க்கக்கூடிய நிலப்பரப்பு சூழலுடன் ஜொஹூர் அரச பொக்கிஷங்களையும் மதிப்புமிக்க வரலாற்று மற்றும் சிறப்பு கலாச்சார பாரம்பரியத்தையும் ஒன்றிணைக்கும் ஓர் அருங்காட்சியகமாக அது விளங்குவதாக பிரதமர் விவரித்தார். அதே வேளையில் உள்ளூர் பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கும் நாட்டின் அடையாளம் மற்றும் வரலாற்றை பாதுகாப்பதற்கும் மலேசிய வருகை புரியும் ஆண்டுடன் இணைந்து தேசிய திட்டங்கள் மேம்படுத்துவதில் அரசாங்கத்தின் முயற்சிகளை இது ஆதரிக்கும் என டாக்டர் ஸ்ரீ அன்வார் மேலும் கூறினார். இன்றும் தொடர்கிறது கந்தனின் தைப்பூச கொண்டாட்டம். இன்றும் தொடர்கிறது முருக கடவுளுக்கான தைப்பூச கொண்டாட்டம். ஸ்லாங்கூர் பத்துமலை திருத்தலத்தில் லட்சக்கணக்கான பக்தர்களும் சுற்றுப்பயணிகளும் பங்கேற்ற இந்த ஆன்மீக திருவிழாவில் பக்தி, நிர்வாக ஏற்பாடுகள், பாதுகாப்பு, தூய்மை, போக்குவரத்து மற்றும் சுகாதாரம் உள்ளிட்ட பல அம்சங்கள் இவ்வாண்டு வெகுவாக கவனத்தை ஈர்த்த வேளையில் இன்றும் அது தொடர்வதாக நாம் மேற்கொண்ட கண்ணோட்டத்தில் தெரிய வந்தது. மலேசியாவில் இந்துக்களின் முதன்மை ஆன்மீக விழாவான தைப்பூசம் இவ்வாண்டு அத்திருத்தலத்தில் கோலாகலமாகவும் சீராகவும் நடைபெற்றது. காவடி, பால்குடம், விரதம் என தங்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றும் வண்ணம் லட்சக்கணக்கான பக்தர்கள் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பிருந்தே பத்துமலையில் கூடிய நிலையில் சிலர் இன்றும் தங்களின் நேர்த்தி கடன்களை செலுத்தி வருகின்றனர். இந்நிலையில் இக்கொண்டாட்டம் முழுவதும் பாதுகாப்பு மற்றும் சுமூகமான சூழலை உறுதிப்படுத்தும் பொருட்டு போலீஸ் படையினரும் தன்னார்வலர்களும் தொடர்ந்து சிறப்பாக பணியாற்றி வருவதையும் அங்கே காண முடிந்தது. போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த சிறப்பு நடைமுறைகளை அமல்படுத்தப்பட்ட வேளையில் பக்தர்கள் மற்றும் பொதுமக்களின் ஒத்துழைப்பும் குறிப்பிடத்தக்கதாக இருந்ததும் கண்ணோட்டத்தில் தெரிய வந்தது. அதிகாரப்பூர்வமாக திறப்பு விழா கண்டது சுல்தான் அப்துல் சமாட் கட்டிடம். கோலாலம்பூரின் அடையாள சின்னமாக திகழும் சுல்தான் அப்துல் சமாட் கட்டிடம் இன்று காலை 9 மணிக்கு அதிகாரப்பூர்வமாக திறப்பு விழா கண்டது. பொது விடுமுறையை பயன்படுத்தி பெரும்பான்மையான மக்கள் இவ்விழாவில் கலந்து சிறப்பித்தனர். சுமார் ஓராண்டு காலமாக விரிவான மறுசீரமைப்பு பணிகள் இருந்த இந்த வரலாற்று சிறப்புமிக்க கட்டிடம் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுப்பயணிகளின் கவனத்தை ஈர்க்கும் மையமாக மாறி உள்ளது என்று நாம் மேற்கொண்ட கண்ணோட்டத்தில் காண முடிந்தது. இன்று காலை வானிலையும் பொதுமக்களும் சாதகமாக அறிந்திருக்கலாம். அதனால் சிறு குழுக்களாகவும் பயண நிறுவனங்களின் மூலம் அதிகமான சுற்றுப்பயணிகள் சுல்தான் அப்துல் சமாட் கட்டிடத்தை பார்வையிட வருகை புரிந்தனர். இன்று நிறைய சுற்றுப்பயணிகள் இருக்கின்றனர். இதற்கு முன்பு நான் இரவு நேரத்தில் வந்திருந்தேன். அதிகமான சுற்றுப்பயணிகள் இருந்தனர் என்றார் தான் கிங் ஹோய். முன்பு வரலாறு படித்துள்ளோம். அதனால் கோலாலம்பூரின் அசல் அர்த்தத்தை போலவே கடந்த கால கதைகளையும் பார்ப்பது மிகவும் வேடிக்கையாக இருந்தது. முன்பு வரலாறு படித்துள்ளோம். அதனால் கோலாலம்பூரின் அசல் அர்த்தத்தை போலவே கடந்த கால கதைகளையும் பார்ப்பது மிகவும் வேடிக்கையாக இருந்தது. அதனால் நான் மீண்டும் வரலாற்றை படிக்க விரும்பினேன் என்றார் ஃபதீன் சுல்தானா. இதனிடையே சுல்தான் அப்துல் சமாட் கட்டிடத்தினுள் கோலாலம்பூர் நகர கலைக்கூடமும் திறக்கப்பட்டுள்ளது. வங்கியின் முன்னாள் விற்பனை நிர்வாகிக்கு 2,10,000 ரிங்கிட் அபராதம்.
2,10,000 ரிங்கிட்டிற்கும் அதிகமான கையூட்டு பெற்றதாக தம் மீது சுமத்தப்பட்ட 20 குற்றச்சாட்டுகளையும் ஒப்புக்கொண்ட வங்கி ஒன்றின் முன்னாள் விற்பனை நிர்வாகிக்கு 2,10,000 ரிங்கிட் அபராதம் விதித்து மலாக்கா செஷன்ஸ் நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்தது. 2018ஆம் ஆண்டு மே மாதம் முதல் 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் வரை வீட்டு நிதி நிர்வகிப்பு வழக்குகளை 2 சட்ட நிறுவனங்களுக்கு பரிந்துரைத்து அனுப்ப உதவியதாகவும் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. நீதிபதி எலிசபெத் ஏவா பயாவான் முன்னிலையில் தம் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டை மொழிபெயர்ப்பாளர் வாசித்த பின்னர் 37 வயதுடைய முகமது ஃபகீத் முஸ்தபா அதனை ஒப்புக்கொண்டார். 880 முதல் 16,723 ரிங்கிட் வரையிலான தொகையை உள்ளடக்கி தனது சகோதரியின் வங்கிக் கணக்கின் மூலம் 19 பண பரிமாற்றங்களும் தனது வங்கிக் கணக்கில் ஒரு பண பரிமாற்றத்தையும் மேற்கொண்டதாக முகமது ஃபகீத் மீது குற்றம் சாட்டப்பட்டது. வங்கியின் விற்பனை நிர்வாகியாக இருந்து அவர் ஒரு வங்கியுடன் வீட்டுக்கடன் பரிவர்த்தனைகள் தொடர்பான வழக்கு குறிப்புகளை சட்ட நிறுவனங்களுக்கு வழங்க உதவுவதற்கு அப்பணத்தை கையூட்டாக பெற்றுள்ளார். ஸ்லாங்கூர் FC ஆதரவாளர்களுக்கு தடுப்பு காவல். ஜம்பதான் அங்காட் கோலா தெலங்கானாவில் நேற்று ஏற்பட்ட கலவரம் தொடர்பான விசாரணைக்கு உதவும் வகையில் ஸ்லாங்கூர் FC அணியின் ஆதரவாளர்கள் 33 பேர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். கோலா தெலங்கானா மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் அந்த தடுப்பு காவல் உத்தரவை பிறப்பித்தது. நேற்றிரவு தெலங்கானா கோலா நெரூஸில் உள்ள சுல்தான் மிசான் சைனல் அபிதின் மைதானத்தில் ஸ்லாங்கூர் FCக்கு எதிரான தெலங்கானா FCயின் சூப்பர் லீக் போட்டிக்கு முன்னதாக மாலை சுமார் 6:30 மணிக்கு இச்சம்பவம் நிகழ்ந்தது. இச்சம்பவத்தை தொடர்ந்து சிறுநீரக பரிசோதனைக்காக கோலா தெலங்கானா மாவட்ட போலீஸ் தலைமையகத்திற்கு அழைத்து செல்லப்பட்ட 400 ஆதரவாளர்களில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் அந்த 33 பேரும் அடங்குவர் என்று தொடர்பு கொண்ட போது கோலா தெலங்கானா மாவட்ட போலீஸ் தலைவர் ACP அஸ்லி முகமது நூர் தெரிவித்தார். ஜம்பதான் அங்காட் கோலா தெலங்கானாவை நோக்கி ஸ்லாங்கூர் FCயின் அணியின் ஆதரவாளர்கள் கொண்ட குழு ஒன்று சம்பந்தப்பட்ட அணியின் கொடியை ஏந்தியவாறு அணிவகுப்பு செய்ததும் பாலத்தின் நடுவில் தீப்பொறியை ஏற்றுவதை போன்றும் காணொலி ஒன்று முன்னதாக சமூக ஊடகத்தில் பரவலாக பகிரப்பட்டது. சீன புத்தாண்டு விடுமுறை போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றது. சீன புத்தாண்டு விடுமுறையை முன்னிட்டு போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கான தற்காலிக நடவடிக்கையாக குளந்தான் குவாங்முசாங்கில் உள்ள லிங்கிரான் தெங்கா உத்தாமா LTU திட்டத்தில் புல் வெட்டுதல் மற்றும் குழிகளை மூடுதல் உள்ளிட்ட வழக்கமான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அச்சாலையை பயன்படுத்தும் மக்களின் பயணம் சுமூகமாக அமைவதை உறுதி செய்யும் வகையில் தாமான் வாங்கி அருகே உள்ள ஜாலான் பெர்சிகாரான் ராயாவில் மலேசிய ரோட் கேர் நிறுவனம் அந்த பாதுகாப்பு பழுதுபார்ப்பு பணிகளை மேற்கொள்வதாக பொதுப்பணி அமைச்சர் ஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தாலிங்கி தெரிவித்தார். சீன புத்தாண்டு விடுமுறை நாட்கள் பின்னர் ரமலான் மற்றும் நோன்பு பெருநாள் ஆகியவற்றின் போது ஏற்படும் நெரிசலை நாங்கள் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ கையாள உதவுகிறோம். அது இன்னும் நிரந்தரமான மற்றும் நீண்டகால வழி. ஆனால் அது பின்னர் அந்த 2 வாரங்களுக்கு முக்கியமானது என்னவென்றால் நாம் என்ன செய்ய முடியும் என்பதுதான் என ஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தாலிங்கி கூறினார். இன்று LTU திட்ட தளத்தை பார்வையிட்ட பின்னர் ஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தாலிங்கி செய்தியாளர்களிடம் பேசினார்.